இந்த பாட்டில் என்ன விலைங்க? 10 ரூபா இருக்குமா? இல்லை இல்லை 10 ரூபா, 7 ரூபா போட்டிருக்கு. 7 ரூபானே வச்சுக்கோங்க. 7 ரூபா தானே இதுக்கு மதிப்பு இல்லைங்கிறார் திருவள்ளுவர். இதுக்கு 7 ரூபான்னு போட்டிருக்குல்ல, 7 ரூபா கொடுத்தா வாங்கலாம்ல. திருவள்ளுவர் சொல்றார் இதுக்கு 7 ரூபா அல்ல மதிப்புங்கிறார். அப்போ என்ன கூடவான? கூடவாகவும் இருக்கலாம், குறைஞ்சும் போகலாம். இது 2 ரூபாயாவும் ஆகலாம், 5000 ரூபாயாவும் ஆகலாம். அப்போ எதை வச்சுக்க இதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டான். அதை வாங்கிக்கிறவனை பொறுத்து இருக்குன்னார் திருவள்ளுவர். இந்த தண்ணியை பாலைவனத்தில் 3 நாளாக தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். நான் அந்த பக்கமாக காரில் போகிறேன், பார்க்குறான், நாக்கெல்லாம் வெந்து போய் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஆங்கிறான். இந்த தண்ணி அவன்கிட்ட கொடுத்தா இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாங்க அம்மா. அப்போ இது 1 லட்சமா? வாங்கிக்கிட்டவனை பொறுத்து இதனுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும். இப்போ தான் குடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர் தண்ணி. இதை நீ குடிச்சு தான் ஆகணும்னா வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான். அதே தானே தண்ணி, தண்ணி அதே தான். ஆனால் வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறாருன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, பிச்சை கேட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 2 வடையை எடுத்து போடுவோம், இல்லை ஒரு 2 இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா. சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பான். அந்த செட்டியார் என்ன பண்ணுவார், அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார். அந்த அம்மா பரிமாறும். வடை பாயசம் அந்த வீட்டில் அன்றைக்கி என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம். தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்க வச்சு கடைசியில் 5 ரூபா பணம் கொடுப்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார். அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த குறளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது சார், எது நடந்துச்சு? சாப்பா போட்டார். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க. அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு பரிமாற சொன்னான் சார். அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க, 4 முழை வேட்டி. 8 முழை கொடுக்கக்கூடாது, 4 முழை வேட்டி கொடுத்தா. ஒரு துண்டு கொடுத்துருக்காரு சார். இங்கே பொத்துனா இங்கே திறக்குது, இங்கே திறந்தாங்க. வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா? கொடுத்தான் சார் 5 ரூபா. இந்த காலத்தில் 5 ரூபாய் பிச்சைக்கார பைய சார். யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன்னா. நான் எடுத்து நோட்டில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியே பரிமாறுகிறார், 4 முழ வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போய்ட்டு செட்டார்கிட்ட என்ன பரவாயில்ல சார், உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார். எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார். அந்த அம்மா பரிமாறினாங்க. ஒரு வேட்டி கொடுத்தார் சார்.
அந்த காலத்தில் 4 முழம் வேட்டின்னா 8 முழம் கொடுக்கலாம், இதை கொடுத்தார். அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுத்தா சார். 5 ரூபா பெரிய 5 ரூபாயா, பரவாயில்ல சார் அப்படின்னார். நான் அதை எழுதினேன். தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறினார், 7 முழம் வேட்டி துண்டு 5 ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை. 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். எங்கே போய்ட்டு வரீங்க? என்ன ஐயாவிட்டு என்னன்னு சார், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார். எல்லோரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். அந்த அம்மாவே வந்து பரிமாறினாங்க சார். எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார். இந்த குளிர் நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார், போத்திக்கலாம். துண்டு சார், அழகாக இருக்கு சார். அதோடு மட்டும் இல்லை சார், 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார். எனக்கு 5000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு. நான் எழுதினேன். 3வது ஆள் தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறல், அதே 4 முழ வேட்டி, அதே துண்டு ப்ளஸ் அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. இப்போ இவன் போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரூபானா பைசாவில் சொல்ல முடியுமா? வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும். அப்போ நாம் என்னடா செய்யணும்னு கேட்டான், யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும். புளிச்ச ஏப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது. பாடுபடுறவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் உன்னை பாராட்டுவான், உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும், நீ கொடுத்த பொருளுடைய மதிப்பு கூடும். அவன் சொல்கிறான் 5000 ரூபாய்க்கு சமம்ங்கிறான், 5 ரூபாய புண்ணியம் வாங்குறான். அவன் பிச்சைக்கார பையங்கிறான், அவன் பரவாயில்லைங்கிறான். திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்கிறார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துனார். அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் 2வது 3வது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன், 5வதுல படிச்சிருக்கிறேன், 10வதுல படிச்சிருக்கிறேன், புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன், இன்றைக்கி படிக்கிறேன். இன்றைக்கி படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது. என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோடு சரி. திருவள்ளுவர் சொல்கிறார், சும்மா இருக்காதே, ஓய்ந்து இருக்காதே, எப்போதும் படி. எங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி, எல்லாவற்றையும் படி. கிராமத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். உங்களுக்கு உங்கள் பேச்சை நிறையா கேட்கணும். ஒரு காதல் கதை. அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து காதலியை சந்திக்கிறதுக்கு வரேங்கிறான். இரவில், நள்ளிரவில் வரேங்கிறான். வாங்கங்கிறாவ. இவன் போய் அந்த வீட்டு கொல்லை பக்கத்தில் நிற்கிறான் பனியில். அவள் காலையில் வரைக்கும் வரல. ஆத்திரத்தோடு வந்துட்டான். இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவ என்ன சந்திக்கிறதுக்கு வரலன்னு ஆத்திரத்தில் இருக்கான். சாயந்தரமாக கோயில் பக்கம் போகிறான். அவள் போகிறான், காதலி போகிறா, அவங்க அம்மாவோட போகிறான். இப்போ இவனால் கேட்க முடியாது. பார்த்தீங்களா, என்ன வர சொன்ன, நீ எங்கே போன அப்படி சத்தம்னா போட முடியாது. ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு. அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்கள். இவனுக்கு ஏன் தான் வரலைங்கிறத சொல்லணும். அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அம்மாக்கிட்டே சொல்கிறா அவ, அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயிலில் பிரகாரத்தில் போகும்போது சொல்கிறா. என்னம்மா சொல்லு. வெட்டியதால் சாகவில்லை. நல்லா கவனிங்க. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டினதுனால நான் சாகலை. வெட்டாமல் இருந்திருந்தா
செத்து போயிருப்பேன். என்னடா இது, வெட்டினா சாவான், வெட்டாட்டி பொழைப்பான். இதை மாற்றி சொல்கிறான். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அடுத்தது, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். மூணாவது, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இவனுக்கு என்னமோ சொல்கிறா, பதில் தான் சொல்கிறா, என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றான். அப்புறம்தான் புரியுது. மழை பெஞ்சது, மின்னல் மின்னுனது, மின்னல் வெட்டுதும்மா. அப்போ சொல்கிறாவ, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி. தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சுருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன். ஒரு மின்னல் வெட்டுச்சு, அப்போ தான் தெரிஞ்சது, தப்பிச்சேன். அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை, அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்திருப்பேன். அடுத்தது, அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தேன். இருட்டில் ஒன்றுமே தெரியல, காலை வைக்கிறேன், வழ வழ வழன்னு இருக்கு. பார்க்குறேன், பாம்பு. ஐயோன்னு காலை எடுத்துகிட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு. அது செத்ததுனால நான் சாவலை, அது மட்டும் சாவாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதையும் மீறி தான் வந்தேன். கொல்லை பக்கத்தில் அந்த வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பா. அப்போ தான் வர்றார். லாஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி அப்போ தான் வந்துட்டு இருக்கிறார். அதனால் என்னால் வர முடியல, வந்துட்டேன். அவர் வந்ததால் நான் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இப்போ புரிஞ்சு போச்சுன்னா, கிராமத்தில் எங்கேயோ படிப்பறிவு இல்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்கிறார். நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும். அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும். ஆகையினால எப்போதும் நாம் இது போதும், இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே இல்லாமல், நீ பாருங்க, இப்போ எனக்கு 87 வயசாகுது. வயசாகுது. நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, எங்கேருந்து அலையிறேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, வீட்டில் இருந்திருந்தா வெளியில் ஓய்ஞ்சி உட்காந்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன். நான் போகாமல் இருக்கிறதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்தது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருபோதும் உங்களுடைய பணியிலிருந்து விலகி நின்று விடாதீர்கள். கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம். நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம். பாரதி ஒன்றே ஒன்று சொன்னான், இந்த பார், உங்ககிட்ட பணம் நிறையா இருக்கா, அள்ளி அள்ளி குடுறா. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரு, குவை அப்படி அள்ளி கொடு. நிதி குறைந்தவர் காசுகள் தாரு, 4 காசை எடுத்து கொடு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி. அதுவும் முடியலையா, உன்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா, உன் உடம்புல தெம்பு இருக்கா, உழைச்சி. புத்தக திருவிழா நடத்துகிறாங்க, 4 பேர் உதவியாக இருக்கணும். நிறையா இருந்தால் நன்கொடை கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம். அதுவும் இல்லையா, இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். பந்த போகிறதுக்கு ஒரு கம்பெடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா? ரைட்டு. என்கிட்ட அதுவும் இல்லையே, நான் ஒருத்தன் என்னால் உழைக்கவும் முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா, பாரதி சொல்கிறார், அழகாக சொல்கிறார், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், உழைப்பை கொடுங்க அப்படின்னா, அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய்ச்சொல் அருளீர். வாயால் நல்ல வார்த்தை சொல்லுடா. நல்ல காரியம் செய்கிறாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு 4 பேருக்கு சொல்லு, நல்லதை சொல்லு. செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத. என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில். கார்த்திகைக்கு
வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமய பேச்சு பேசுங்கன்னாரு. சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன். அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சிருக்கிறார், இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும், எல்லோரும் வருகன்ற. நான் பேசுவேன்னு அதில் எழுதலை. நான் கேட்டேன், ஏயா என் பேரை எழுதப்படாதா, என்னை தான் கூப்பிட்டேன்னு. இல்லை 4 பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலைன்னா. நாலு பேர் வரட்டுமேன்னு எழுதலை. அப்போ என் பேரை எழுதுனா அந்த 4 பேரும் வரமாட்டான். அவன் நினைக்கல, சொல்ல தெரியாமல் சொல்கிறான். இல்லை அதான் பாரதி என்ன சொல்கிறான், வாய்ச்சொல் அருளீர்றான். மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன் சொல்கிறாருன்னா, தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஏன்னா சொல்ல மாட்டான், நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான். நான் சொன்னேன்ல, நான் அந்த யூடியூப்லலாம் அது வருது, என் வாழ்க்கையில் நடந்தது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன். ஒரு 2 மாதம் கழித்து வெளியில் வர்றேன். 2 மாதம் வெளியிலே போகல, வீட்லேயே ஓய்வாக இருந்தேன். அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படி எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன். என்னுடைய நண்பன் தினம் வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை. 2 மாதமாக வரல. அவன் யாரோ பார்த்தாங்க, இந்த ஆள் வரல. என்னடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். போகும்போது பின்னாலேயே வந்தான். என்னையான்னா, என்னையா அப்படின்னு. ஆப்ரேஷன் என்னமோ. ஆமாம், என்ன ஆப்ரேஷன்? ஹார்ட் ஆப்ரேஷனுங்க. ஆயிட்டா? ஆயிட்டு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நம்பாதீங்கன்னா. யோ நல்லா இருக்கியா? அப்படி தான் தெரியும். டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. அவர் என்னத்தை கண்டாருங்க, சும்மா அப்படி சொல்லுவார். அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இதே மாதிரி தான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை அப்படின்னு. இப்போ இது ஈவன் வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன். நல்ல வேளை வராமல் இருந்தான். இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான், பரலோக பிராப்தி அடையிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னான். ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான், இந்த பாருங்க நான் சொல்கிறேன்னு கேளுங்க, உப்பை குறைச்சிங்க, மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க. சரி, சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ காப்பி குடிங்க. இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான். அவன் நல்ல வார்த்தையமாக சொன்னான். பொதுவாக அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க. என்ன பண்ணுறா ஆகவே ஆகாது. யாரெல்லாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறான். நல்ல செய்தியாக சொன்னான். நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே, பத்தியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடிச்சேனா? வாங்கின கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் 2-3 சொன்னால் அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் நீ செஞ்சுருந்தா ஆப்ரேஷன் ஆகுங்கிறான். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதை பூரா நான் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஏன்டா இப்படி பேசுகிறாங்க? பேசியே சில பேர் கொலை பண்ணுவான். பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியமாயிடுவே, நல்லா இருப்பேன் அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும். சொல்ல மாட்டான். ஏன் படுத்திருக்கேம்மா? எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான், அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் இங்கே வந்து அவன் அங்கே போய் படுத்தா இருக்கான், உடம்பு சரியில்லாமல் எடுத்திருக்கான். அப்படியே இல்லை நஞ்சு, அப்புறம் வலி, பேச முடியாமல் பேசுகிறான் அவன். எத்தனை நாளாக இருக்கு? 4 நாளாவா? கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் பெட்டில் படுத்திருந்தார். 1 வாரம்
இப்போ இவனுக்கு 4 நாள் ஆயிருக்கு, இன்னும் 3 நாள் பாக்கிங்கிறான். இவன் எதுக்கு போனான்? பாரதியார் சொல்கிறார், வாய் சொல் அருளீர், நல்ல வார்த்தை சொல்லுடா அப்படின்னு. ஆகையினாலே நாம் சாகிற வரை படிக்கலாம், சாகிற வரை உழைக்கலாம், சும்மா இருப்பது மட்டும் தகாது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கலீல் ஜிப்ரானில் அவர் வந்து தீர்க்கதரிசின்னு ஒரு புத்தகம் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்கார். கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்காரு. தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தோட பேர், கண்ணதாசன் பதிப்பகம். தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி படிங்க. முதல்ல ஒரு தடவை படிக்கிறப்ப புரியாத மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை படிச்சிங்கன்னா ஞான புதையல். கலீல் ஜிப்ரான் அதில் சொல்கிறாரு, மரணத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கலீல் ஜிப்ரான் சொல்கிற வார்த்தை என்னங்க, சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால், இந்த வார்த்தை பாருங்களேன், சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள். நான் என்ன சொல்கிறேன், உயிர் போச்சுனா தானே சார் சாவே வரும் ஐயா. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால்ங்கிறாரு. டே, இறப்புக்கு ஒரு உயிர் இருக்குடா, அது எப்படா தெரியும்? நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை தெரியாதவங்க கூட ஐயோ அவர் செத்து போயிட்டாரேன்னு கண்ணீர் வடிச்சா உன் இறப்பு உயிருள்ள இறப்பு என்ற அர்த்தம். நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்பட்டா உன் இறப்பு, உன் சாவு உண்மையிலேயே உயிரற்ற சாவுன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சொன்னார், சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள். வாழ்வும் ஒன்றே, சாவும் ஒன்றே, ஆறும் கடலும் ஒன்றே ஆவது போல. கலீல் ஜிப்ரானோட தீர்க்கதரிசியில் வந்த வாசகம். ஆனா நம்ம எண்டு காடு நமக்கு தெரியும், சேர்த்துனே இருக்கிறது. சில பேர் நான் கார் வாங்கினா, ஏன் சார் கார் வாங்குறீங்க? சேர்த்து வைங்க சார். சேர்த்து வச்சு வீடு வாங்குங்க சார். வீடு வாங்கி சந்தோஷமா இருங்க சார். நான் காரில் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படியா சொல்றீங்க? அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கல எங்க என்ன பிடிக்கிறதுன்னு, அப்படியா சொல்றீங்க? இல்லை, கார் வந்து டிப்ரிஷியேஷன், ஒரு லயபிலிட்டி. கார் வந்து அது விலை வாங்கிட்டீங்கன்னா ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்தோனையுமே அதோட வேல்யூ கம்மியாயிரும். சரி, உங்களோட வேல்யூ சார்? இல்லை, தலைவரோட வேல்யூ புரியல சார், அதனால தான் நான் கார் வாங்குறேன்னு. உனக்கு புரியவே புரியாது. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன். பெற்றோர்கள் எத்தனை பேர் கை வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. வந்திருக்கீங்க, கை தூக்குங்க. பெற்றோர்கள் மற்றவங்களாம் எப்படி வந்தீங்க? மேலே எட்டி குச்சிங்களா டப்புன்னு? இல்லை, 10-15 பேர் கை தூக்கலையே. பெற்றோர்கள்னாலும் இப்படி இருக்க ஒரு அம்மா புருஷனை முன்னாடி உத்து பார்க்குறான். யார் நீ பெற்றோர்? தெரியலைங்க பெற்றோரான். பக்கத்தில் பையன் சொல்கிறான், நான் தூக்குங்க, என்ன பெற்றிங்கல்ல. எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். திருவள்ளூர் 3வது புத்தக திருவிழாவில், என் மகனுக்காக சேர்த்து வைக்கிறேன், என் மகளுக்காக சேர்த்து வைக்கிறேன், ஆணியை பிடுங்குகிறேன், அறையில் அடிக்கிறேன், அவர்களுக்காக தான் என் உடல் பொருள் ஆவி. இந்த டயலாக்லாம் தயவு செஞ்சு உங்கள் மணி பர்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. மிச்சம் இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போங்க. அடுத்த தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது. சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது. கொடுப்பதை பற்றி கேட்குறப்ப கலீல் ஜிப்ரான் சொல்கிறாரு, உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது தானே. உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது தானே. அவர் சொல்கிறாரு, நாளையா? ஒரு கேள்வி கேட்குறாரு, நாளைங்கிறது என்ன? நாளையா? அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் இந்த உதாரணம் மாதிரி ஒரு கேவலமான நம்மளை சிறுமைப்படுத்துகிற உதாரணத்தை நான் பார்த்ததே இல்லை சார். நாளையா? அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் எலும்பை புதைத்து விட்டு பக்தர்களுடன் புனித யாத்திரைக்கு புறப்படும் நாய்க்கு அந்த நாளைய தினம் எதை கொண்டு வந்து சேர்க்கும்? ஒரு நாய் மணலில் எலும்பை புதைச்சி வச்சுட்டு போயிடுது. சத்தியமாக எந்த இடத்துல புதைச்சி வச்சோன்னு அதுக்கு தெரியல. ஆனால் அது என்ன நினச்சிருக்கு? நாளைக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு நினச்சிருக்கு. இப்போ நாய் யாரு, எலும்பு யாருன்னு புரியுதா?
ஒரு அக்கா நம்மளை தான் திட்டுறான், சிரிக்காமல் மெயின்டைன் பண்ணணும். ஏன் ஒரு புது கவிதை எழுதுறான், கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு பூ மலர்வதை போல சத்தம் இல்லாமல் கொடுங்கள். ஆஹா. ஒரு விளக்கொளி இருளினுடைய ஆதிக்கத்தை விழுங்குவது போல கொடுங்கள். அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது அப்படி இருக்கணும். தேவைதான பயமே ஏற்படுது, தேவைதான பயமே. அவர் சொல்றாரு, தேவையால் வரும் பயம் என்பது என்ன? அருமையான ஸ்டேட்மெண்ட், மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. தேவையால் வரும் பயம் என்பது என்ன? கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, தேவையே பயம்தான். கரெக்டு தானே? நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு வேணும், நான் போயிட்டா என் பொண்டாட்டிக்கு வேணும், அவள் இல்லைனா என் புருஷனுக்கு வேணும், என் தலைமுறைக்கு வேணும், என் பேரம்பேத்திங்களுக்கு வேணும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் 4 கோடி 5 கோடி சம்பாதிச்சுட்டு நல்ல சட்டையே போடாமே செத்துருக்கான். மார்க்கெட்டில் நின்னா 10 ரூபா போட்டு போயிடுவானுங்க. பாவம் வயசானவர் காசு இல்லாமல் இருக்கார் போல இருக்குன்னு 4 கோடி வச்சுக்கிறான் கேஷாக அக்கௌண்ட்லேயே, எப்போ வேணால் ட்ராப் பண்ணலாம் செக் லீஃப் எடுத்து போட்டு. ஆனால் இப்படி இருப்பான். அதனால தான் சுயசிவன் யார் சொல்லுவார், தரித்திரம் வேற தரித்திர புத்தி வேறம்பார். சில பேருக்கு என்ஜாய் பண்ணவே வராது, எதுனாலும் கணக்கு பார்ப்பான். பார்த்துறீங்களா? நீங்கள் கணக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம், அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, தேவையற்ற பொருளை நீ வாங்குவது உன் பணத்தை நீயே திருடுவதற்கு சமம் இருக்கார். அருமையான வாக்கியம், அது உண்மை. ஆனால் தேவையான பொருளை கூட வாங்காமல் இருப்பான் சில பேர். பெருமையாக சில பேர் சொல்லுவான், 25 வருஷம் சார் இந்த பைக் வாங்கியே, அந்த பைக் வெயிட்டிங் எப்படா உன்னை தள்ளலான்னு பெருமையாக சொல்லுவாங்க. 25 வருஷம் அப்படி மெயின்டைன் பண்ணுறேன். எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? அங்கேயே இருக்கு. நீ எங்கே எப்படி போகிற? ஷேர் ஆட்டோவில் போய் நிற்கிறேன் திருவள்ளூரில். அவங்க வீட்டு பொண்டாட்டிட்டு கேளுங்க, அந்த அம்மா சட்னி அரைக்கிறாது, அவனோட ஈகோவை அரைக்கிறத நினச்சி தக்காளி போட்டு ஏன் சத்தம் அதிகம் அப்படின்னு கணவர் கேட்குறாருல, தம்பி நீ தான் காரணம். எதையுமே பண்ண பயங்கர அறிவுரை வேற. மனைவி உட்கார வச்சு, அந்த அம்மா ஒரு சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படும், வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்படும். அந்த அம்மா நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் 1 ஏக்கர் இடம் வாங்கி நான் கேட்கும், உன் யோகத்தை அந்த அம்மாவுக்கு தெரியாது, நம்ம யோகத்தை தெரியாது. இவன் மசால் தோசைக்கே 4 கணக்கில் கணக்கு பார்ப்பான், அல்ப பைய, இவனா நமக்கு இடம் வாங்கி தர போறான்னு. சில பேர் அவன் பேரில் பத்திரத்தை பதிஞ்சுக்குவான், ஒய்ஃப் பேரில் பதிய மாட்டான். ஏன்? நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா. வாழ்கிறப்பயே வாடா, ஏண்டா வாழ்கிறப்பயே இப்படி தான் ஆரம்பிப்பீங்களா? சில பேர் கல்யாணத்துக்கு மொய் கொடுப்பான், என் கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்து மொய் கொடுத்தாரு, எதுக்கு சார் ஃபார்மாலிட்டின்னு எல்லாரும் கேட்குறதானே சார், எதுக்கு சார் ஃபார்மாலிட்டிங்கிறேன். மொய் கொடுக்குறான், கல்யாணம் தாலி கட்டி அப்போ தான் முடிச்சிருக்கங்க ஐயா, 10 நிமிஷம் கூட ஆகல. அவன் சொல்கிறான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹெல்ப்பாக இருக்கும். எது 500 ரூபா நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லலாம்ல, நாளைக்கு பிரச்சனைனா ஹெல்ப்பாக இருக்குமா? இதில் வர மனைவி குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு டயலாக் பேசுவாங்க நிறைய பேர். சிக்கனமாக இருக்கணும். அவன் பையன் யோசிக்கிறான், இதுக்கு மேலே எப்படா நாங்கள் இருக்கிறது? 2 ஜட்டி 2 வருஷமாக போடுறேன், இதுக்கு மேலே நான். பையன் அழுகிறான். இந்த நம்ம ஊரில் மழை வரக்கூடாதுக்கு யார் தெரியுமாங்க காரணம்? மழை வராதுக்கு யார் தெரியுமா சார் காரணம்? கஞ்சப்பயலுக்கு தான். ஏன்னா துணி காயாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டு நேர்கிறானுங்க, வேறு துணி இல்லை. இந்த பிரபஞ்சம் பார்க்குது, அல்பக்கம் நாட்டி இவனுக்கு இப்போ சாரி மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு, அல்பங்க இவனுக்காக மழையே பெய்யாமல் போயிட்டோம். என்னங்க நான் என்ன கேட்குறேன், 1 ரூபா காசை ஒட்டுறாங்க, 100 கோடி அக்கௌண்ட்டில் இருக்கு, 1 ரூபா காசு. அதை எடுக்கிறப்ப செல்லாதுன்னு தெரிஞ்சும் கூட எடுத்துக்கிறான் சில பேர். விரைச்சுக்குச்சுன்னா குச்சி வச்சு அடிக்கிறானுங்க. யார? 100 கோடியா அடி அடிக்கிறான், அடி போட்டு அடி. இப்படிதான் சார் துள்ளின்னு வரும். யாரு? அம்மா அம்மா இதுதான் நான் எனக்கு கிடைக்கிற ஆஸ்கர் விருது அவங்க சிரிப்பை தான் நான் நினைக்கிறேன். எப்படி இந்த வயசில் கை தட்டி சிரித்து சந்தோஷப்பட்டு நான் பேசுகிற பேச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி
அதை காமிங்க அந்த அம்மாவை. இவளை இதாங்க வாழ்க்கையில் சொத்து. என்னோட ஒரு வழி பாதையில் ஒரு மனுஷனை நான் சந்தோஷப்படுத்திருக்கேனா இல்லையா? அவ்வளோதான் வாழ்க்கை. அடிக்கிறான் பையன், பொண்ணுலாம், மாப்பிள்ளையெல்லாம், மருமகள்லாம். மாமாவை அடிக்காதீங்க சொல்லுவாங்க, அப்பாவை அடிக்காதீங்க, எஞ்சாலும் எஞ்சிருவான் கஞ்சப்பைய, எஞ்சாலும் எஞ்சிருவான் கஞ்சப்பைய. அட்டின எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் பையன் மட்டும் சுடுகாடு போய் பார்த்துக்கிறான். உண்மையாகவே எரிஞ்சிருக்கானா? இவன் எஞ்சி வந்துடுவானே அக்கௌண்ட்டு கேட்டு, என் இறுதி ஊர்வலத்துக்கு எவ்வளவு செலவு செய்தாய்? ஒரு மாலை போதாதா முட்டாள்? எதற்கு இவ்வளவு மாலைகள்? ஏன் ஐஸ் பாக்ஸை ஆர்டர் செய்தாய்? செத்தா போய் புதைக்க மாட்டியா? எரிக்க மாட்டியா? எதுக்கு தேவையில்லா செலவு? வந்துடுவானே அக்கௌண்டபிலிட்டி பர்சன். எதுக்குங்க? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை நீங்கள் கண்களை மூடிய பிறகு கண்களை திறந்து கொண்டிருப்பவர்கள், பேச தெரிந்தவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி பார்த்தார்கள், நீங்கள் பேசிய சொற்களை எப்படி கேட்டார்கள், இதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கணக்கிடப்படுமே தவிர நீங்கள் சேர்த்தது, நீங்கள் அதிகாரம் செய்தது எதுவுமே போகாது. சில பேர் நிறைய பேர் கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. நாம் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம்? நிறைய வச்சுக்கிறான், கொடுக்கவே மாட்டேங்கிறான். சொல்லாமல் கூட இருக்கலாம்ல, சொல்லாமல் கூட இருக்கலாம்ல. நான் என்ன சொல்கிறேன், யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு நாம் பிறக்கலை. நம்மளால் என்ன அடுத்த மனிதர்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். யாரையுமே கீழ்த்தரமாக பேசாதீங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள். ரொம்ப எளிமையாக சொற்களை எடுத்து 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 கொட்டிடுறீங்க. அவர் சொல்கிறாரு கலீல் ஜிப்ரான், இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாய் கொடுத்து விடுபவர்களும் உண்டு, இருக்கிற கொஞ்சத்தையும் முழுசாக கொடுத்துறவங்களும் உண்டு. அதுக்கு அடுத்த வரி அற்புதமான வரி. தீர்க்கதரிசியில் கலீல் ஜிப்ரான் எழுதுவது, இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாக கொடுத்து விடுபவர்களும் உண்டு, அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள். அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள், வாழ்க்கையின் தாராளத்தை நம்புகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களின் கருவூலம் காலியாவதே இல்லை, எங்கள் ஐயாவினுடைய நகைச்சுவை போல. காலியாகாது. எப்படி காலியாகும்? ஏன் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? எங்கள் குருஜி ஆசாஞ்சி சொல்லுவார், ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா குழந்தைங்கள, அவனுக்கு பிடிச்சதை சாப்பிட விட தெரிஞ்ச ஒரு மனசு இருந்ததுன்னா கூப்பிட்டு போங்க. இல்லைன்னா கரெக்டு தானக்கா? அங்கே போய் குழந்தைங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டில் எப்படி தெரியுமா சொல்லி கூப்பிட்டு போயிருப்பார். டின்னர் போகிறோம்டா, இன்னைக்கு டின்னர் போகிறோம், எல்லாம் சந்தோஷமாக இருங்க. சில சமயம் பசங்க நம்பிடுவாங்க அப்பாவுக்கு அறிவு வந்துருச்சுன்னு. அப்பா டின்னர் கூப்பிட்டு போகிறாரு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த நூலாக அப்படியே சரி, கோபி மஞ்சூரியன்ப்பா, ஃபுல்லாக கலர் போட்டிருப்பானுங்க, பன்னீர் 65 எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்க, கீ ரோஸ்ட் நைட் எழுத்து வரும், 2 இட்லி, வெரி குட், யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர், வெரி குட், வெரி குட். ஏன்னா ஆவியில் வந்தது. யார் சொல்கிறது? இந்த பாவி. என் குழந்தைங்களுக்கு தெரியாது ஆவியில் வேகாது, வெந்ததான் தெரியாதா, வெந்ததா வேகாதான்னு. பைத்தறிச்சலுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் கூட கூப்பிட்டு போங்க, அவன் கேட்டதை வாங்கித்தாங்க. 40 வயசில் 50 வயசில் நமக்கே ஒழுக்கம் வரல, 3 வயசு 4 வயசில் அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் வராது.
ஏன் ஒழுக்கம் வராது 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு? அப்பா அம்மா நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அவனுக்கு ஒழுங்காக ஒழுக்கம் வரும். குழந்தைகள் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதால் வளர்வது கிடையாது, நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள். நல்லா புரோட்டாவை சால்னாவை போட்டு அழிச்சுனுங்கிறான். புரோட்டா சால்னா போட்டுங்கய்யா. சில பேர் பார்க்குறேன், தஞ்சாவூர் கோயில் மாதிரி கட்டுறாங்க. உண்மையா சார்? அஸ்திவாரம் போடுறான், புரோட்டா வந்துடுதா, அதை அப்படியே பிச்சு அப்படி ஓரமாக போட்டு கண்களில் பார்க்குறான். அப்படி ஆசையாக சாப்பிட்றவன் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னல முதல்ல சொன்ன மாதிரி என் பொண்ணு அப்படி தான் ஆசையாக சாப்பிட்றேன். ஆனால் சால்னாவை ஊற்றுறான், அந்த புரோட்டாவே கதறுது. போதுண்டா விடுறா, விடமாட்டேன். சால்னா டேஸ்ட்டாக இருந்துருச்சுன்னா கரண்டியில் ஊற்றாதீங்க, பெக்கெட்டோட கமுத்துங்கிறான். எல்லா ஹோட்டல்லையும் நல்லா சமைக்கிற ஆட்கள் இருக்காங்க, திங்கிறவன் அதிகமாக திங்கிறதுனால வர பிரச்சனை இது. அப்படியே புரோட்டாவெல்லாம் போட்டு நல்லா தின்னுபிட்டு மொபைலில் வீடியோ பார்க்குறாரு. புரோட்டா சாப்பிடுவதால் ஏற்படும் கெடுதல். எவ்வளோ கெடுதல் பார்த்தீங்களா? நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் கெடுதல் இருக்குன்னு. அப்பா என்னதான் உனக்கு சொல்லி புரிய வைக்க? எந்த காலத்தில் தான் நீங்களாம் புரிஞ்சுப்பீங்க? கேட்பாங்களா இல்லையா இந்த வாழ்க்கையை பற்றி? சிம்பிள். நீங்கள் வாழுங்க, அவங்கள வாழ விடுங்க. நீங்கள் இப்போ ஒரு பொம்மை கடை கூட்டு போகிறீங்களா, அந்த குழந்தை என்ன பொம்மை கேட்டாலும் வாங்கி தர ஆளாக இருந்தால் கூட்டு போங்க, இல்லைன்னா கூட்டு போகாத. ஒரு பையன் அவங்க அப்பா பார்க்குறான், பாத்தியா அங்கிள் எனக்காக பேசுகிறார். அவன் பிடிக்காம தான் வந்தான், ஆனால் இப்போ எனக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நல்ல அங்கிள், இனிமேல் ஒரு ப்ரோக்ராம் டெய்லி பார்ப்பேங்கிறான். உண்மை. நீங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்கிறது உண்மை. அதே சமயம் குழந்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும், மனைவி எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும், அம்மா அப்பா எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும். அம்மா அப்பா எதிர்பார்க்குறது என்ன? வெளில கூட்டு போய் வந்து நூடுல்ஸ் கேட்குறதா, ஃப்ரைட் ரைஸ் கேட்குறதா? எதுவுமே கிடையாது. அம்மா சாப்பிட்டியா, அப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, சுகர் நார்மலாக இருக்கா, இந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம திருவள்ளூர் இருக்கிற பாதி கலெக்டருக்கு அதுக்கு டைம் இல்லை. ஒரிஜினல் கலெக்டருக்கு டைம் இருக்குது. சில பேர் பரபரப்பாகவே வருவான், பார்த்துருக்கீங்களா சார் வீட்டுக்குள்ளே? ஏன்னா அவன் பிஸியாக இருக்கேன்னு குடும்பம் நம்பணுமா. நான் முடிச்சிடறேன், 1 hour ஆகிடுச்சு. பரபரப்பாகவே வருவான். உள்ள வரப்பே என்ன படிச்சிங்களா, சமைச்சிட்டியா, அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா? இப்போ எதுவுமே இல்லைன்றாங்க. இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ, அந்த சிரிப்பழகிய மறுபடியும் ஒரு தடவை படையெடுத்து, அம்மா நீங்கள் இவ்வளோ நல்லா சிரிக்கிறீங்களேம்மா, நீங்கள் இங்கே பாருங்கள், என்னோடய வந்துருங்க, நீங்கள் பேசாமல். நான் எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும், சண்முகடியில் எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும் நீங்கள் வந்துருங்க, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை பார்த்தாவது நாங்கள் நல்லா பேசுகிறோம். ஏன்னா சில பேர் என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க, இப்படி எப்படியே இருக்கும். ரொம்ப ஹையர் பொசிஷனில் இப்போ சார்லாம் வந்து உட்காந்து எப்படி சிரிக்கிறாரு, மேலே எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க, எல்லாரும் எப்படி சிரிக்கிறீங்க? ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருந்தால் சில சமயம் ஜோக் சொல்லி முடிச்சிருவேன். அன்றைக்கி ஒரு ஊரில் ஜோக் சொல்லி முடிக்கிறேன், ஒரு ஆள் கேட்குறான், அப்புறம் அப்புறம்னா அடுத்து என்ன? அவ்வளோ ஜோக் முடிஞ்சுதா? பேசு, காசு கொடுத்துருக்கல, கேப்பே விடாத, பேசுங்கிறான். என்னடா அம்மாவுக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் வரார், என்ன நினைச்சா படிச்சியா? அந்த பையன் ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கிறான்னு வச்சாங்க, 5வது படிக்கிறான். அவனுக்கு சயின்ஸில் ஒரு டவுட்டு. அப்பாட்ட புத்தகத்தை திறந்து, இல்லை நம்ம சமச்சீர் கல்வியே சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது இப்போ எல்லாமே, கல்விக்கு இன்னும் பாகுபாடு இல்லை. நம்ம பெற்றோர்கள் விருப்பம்தான். எனக்கு தெரிஞ்சு நான் கல்வித்துறையிலே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். 5வது புத்தகத்தை திறந்து, அப்பா சயின்ஸில் இது டவுட்டுப்பா கேட்குறான். என்ன பண்ணுவோம்? நாம் படிக்கலை, எனக்கு இது டவுட்டுன்னு கேட்குறான். என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம்ல. அப்போ நீ ஒன்றும் பண்ணாத. சார் ஒரு பூட்டு இருக்கு சார், ஒரு பூட்டு இருக்குது,
அதை கடப்பாறையில் உடைச்சு திறக்கலாம், சாவியை போட்டும் திறக்கலாம். கரெக்டா? கடப்பாறையில் உடைச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டுக்கு சேதம். ஆனால் பூட்டினுடைய இதயத்தை தொட்டு சாவியை வச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டு சந்தோஷமாக சிரித்து திறக்கும். கரெக்டா? வார்த்தைகளும் அப்படிதான். வார்த்தைகளும் அப்படிதான். நீங்கள் மண்டையில் அடிக்கிற மாதிரியும் பேசலாம், இதயத்தை தொடர மாதிரி அப்படி திறக்கிற மாதிரியும் பேசலாம். ஆனால் நமக்கு பேச்சுங்கிறது மண்டையில் அடிக்கிற மாதிரி மட்டும்தான் வரும். ஏன்னா நாம் தான் கலெக்டர் ஐயா கலெக்டர் அம்மா ஆச்சே, நம்மை நம்பித்தானே திருவள்ளூரே இருக்கிறது. அப்படி வேகமாக போகிறாங்க டூ வீலரில், 100ல் போகிறான் 108ல் வராங்க. டக்குன்னு வேக வேகமாக போகிறான், வேக வேகமாக வரான். என்ன பண்ணுறான் பரபரப்பாக ஒன்றுமே புரியல. இயல்பாக இருக்கு. நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து, நாலடியார் பாடலோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க, சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று என்பது நாலடியார் பாடல். உத்து பார்க்காதீங்க, தமிழ் பாட்டு தான். என்ன சொல்றாங்கன்னா, தம்பி டைம் வேகமாக போயிட்டு இருக்கடா, உன்னோட ஒரு வழி பாதையில் நீ 20% வந்துட்ட, 30% வந்துட்ட, 40% வந்துட்ட, 50% வந்துட்ட, இல்லைன்னா எஜ்ஜில் நிற்கிறடா, இல்லைன்னா எஜ்ஜில் நிற்கிற. வாழ்நாள் போயிட்டே இருக்கு. அறம்னு நினைக்கிறத, நல்லதுன்னு நினைக்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலான்னு நினைக்காம உடனே செஞ்சிடறா. ஏன்? இவன் எதுவுமே செய்யாம போயிடுவானோன்னு கோபத்தில் எம வந்துட்டு இருக்கானோ. வந்தது வந்தது கூற்று, கோமா செருத்துடன். அதனால நல்லதை உடனே செஞ்சிருந்தாங்க. என் அருமை மக்களே, என் அருமை சகோதரர்களே, என் அருமை குடும்பங்களே, திருவள்ளூரில் வாழ்கிற என் அருமை சொந்தங்களே, வாழ்க்கை என்கிற இந்த ஒரு வழி பாதையில் சென்றவர் யாரும் திரும்பி வந்ததாய் வரலாறு கிடையாது. ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நிறைந்திருக்கும். ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கிற நினைவுகள் இனிமையான நினைவுகளாக மாற்றுவது உங்கள் கடமை என்பதை உணர்ந்தபடி வாழுங்கள். பார்க்கிற மனிதர்களிடத்திலெல்லாம் சிரிப்பினை பதிவு செய்யுங்கள். உங்களால் முடிந்தவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கண்ணீர் துளிகளை துடைக்கிற கரங்களாக உங்கள் கரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நண்பன் என பழகி தயவு செய்து துரோகத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் நட்பை வாழ்வை கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக மாற்றுங்கள். சக நண்பனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதுமை ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வாழுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பேசுகிற சொற்களை காதுகளையும் இதயங்களையும் திறந்து வைத்து கேட்க பழகுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித் தராதீர்கள், நல்லபடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் என்பதை சொல்லி, தமிழகத்தினுடைய மேடைகளிலே, உலகந்தோறும் தமிழ் பேசுகிற மேடைகளிலே தினம் தினம் நான் சென்று பேசி கொண்டிருந்தாலும், ஒரு வழி பாதை என்கிற தலைப்பிலே திருவள்ளூர் மாவட்டத்திலே நடந்த இந்த 3வது புத்தக திருவிழாவிலே நான் பேசிய பேச்சு எனக்கு மனநிறைவாக இருந்தது என்பதை சொல்லி, நான் வருகிற பாதையெங்கும் என்னை செல்பேசி வழி அழைத்து, சார் எல்லாமே ஓகேவா, இங்கே ஏற்பாடு என்ன செய்யட்டும், இங்கே என்ன ஏற்பாடு செய்யட்டும்னு கேட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும், மரியாதைக்குரிய அன்பு மிகுந்த சகோதரர் தாசில்தார் சார் பேர் என்ன, நம்ம சாரு நம்ம ரமேஷ் சார் அவர்களுக்கும் அவ்வளோ ஃபோன், சார் என்ன வேணும் சார், காஃபி வேணுமா, டீ வேணுமா, ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா, சொந்தக்காரன் கூட கேட்டதில்லை. அப்படி கேட்குறவன் சொந்தக்காரனாக இருக்கவும் முடியாது. அவ்வளோ அன்பு நிறைந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பு சகோதரர்களுக்கும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்பொழுதும் காரணமாக இருக்கிற என் மரியாதைக்குரிய ஐயா
திருவாரூர் சண்முகோடு ஐயாவினுடைய பாதங்களை தொட்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, இந்த ஒரு வழி பாதையிலே, நான் கடந்து போகிற இந்த ஒரு வழி பாதையிலே, ஒரே ஒரு பேருந்து நிறுத்தத்திலே, ஒரே ஒரு ஸ்டாப்பிங்கில் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பாதை எனக்கு வழங்கியிருக்கிறது. இந்த நிறுத்தம் உங்களுக்கும் எனக்குமான மகிழ்ச்சியை தந்திருக்கும் என சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்பு நிறைய பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.